அனைவருக்கும் வணக்கம். காஞ்சியேஷன் கிருஷ்ணகிரி. வர மாதம் நீங்கள் பரீட்சை எழுத போகிறீங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 அனைத்து ஆசிரியர்களும் வெற்றி பெற்று ஒரு வேலைவாய்ப்பு பெற வேண்டி காஞ்சியேஷன் சார்பாக வாழ்த்துக்களை கூறுகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்பர்ஸ் பற்றி. இது 2வது வீடியோ. இது பார்த்தீங்கன்னா 10th புக்கு 9th புக்கில் உள்ள கணக்கு இருக்குது. அது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் கேட்ட கணக்கெலாம் கொடுத்துருக்கோம். இது பேப்பர் 1ம் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் கேட்குறாங்க. சரி, ஓகேவா? அப்படி கவனிச்சிங்க. நம்பர்ஸ் எண்களை பற்றி இருக்க ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது அதோட தொடர்ச்சி. 210 மற்றும் 55 மீப்போவை பார்த்தீங்கன்னா 55x - 325 எனில் எக்ஸின் மதிப்பு கேட்டிருக்காங்க. மீப்பான அர்த்தம் HCFன்னு பேர். மீப்பெரு பொது வகுத்தி ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? 210ஐயும் 55 எடுத்து எதால் வகுக்கலாம்னா 5ஆல் வகுத்துக்கலாம். 4 5 20, 1 10 2 5 10, 11 55. இந்த 11க்கு 42க்கும் பொது நம்பர் கிடையாது. அப்போ HCF பார்த்தீங்கன்னா மீப்பா பார்த்தீங்கன்னா 5. 55x - 325 ஈக்குவல் டு 5ன்னு போட்டுங்க. நம்ம எக்ஸுக்கு பிடிக்கணுமா? 55x = 5 மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ் 325 கூட்டினோம்னா 330 வரும். x = 330. 57 அடிச்சுக்கலாமா? 6 வட்டி வரும். இல்லை 5 அடிங்க. 11 55, 5 அடித்தா 6 30, 3 30, 6 30 அடித்தோம்னா 6 66. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 6. மீப்பா கண்டுபிடிச்சி அதை ஈக்குவல் பண்ணி எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. ஒரு ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பார்த்துங்க. 10th புக்கில் உள்ள கணக்கு. இதுமாரி மாடல் கணக்கு நிறைய இருக்குது, போட்டு பார்த்துங்க. ஓகே, 2வது சம் பார்க்கலாமா? 13824 = 2 a × 3 b. இதில் ஏபி மதிப்பு கேட்டிருக்கு. இது ஒரு கொஸ்டினில் கேட்ட கணக்கு தான். 10th புக்கில் இருக்குது. 13824 எடுத்து 2ஆல் அடிக்கலாமா? 2 3 தான் இருக்குது. அடிப்போமா? அடி வகுத்து பாருங்கள். 6 2 12, 9 1 18, 4 2 2 2 4. திருப்பி 2ஆல் அடிங்க. 3 2 6, 4 2 8, 1 14, 2 10, 6 12. திருப்பி 2ஆல் அடிச்சோம்னா 1 7, 2 8. 2 விலங்கரெலாம் தெரியலாம் இருக்கும். திருப்பி 2ஆல் அடிச்சோம்னா 8 16, 6 12, 4 2 8. 2ஆல் அடிச்சோம்னா 4 2 8, 3 2 6, 2 2 4. மறுபடியும் இடப்பத்தாங்க எழுதிக்கிறவா. 2ஆல் அடிச்சோம்னா 2 4, 16 32. அதில் பாதி 108 வரும். 2ஆல் அடித்தா அதில் பாதி 54 வரும். 2ஆல் அடித்தா 27 வரும். இனிமேல் 2ஆல் அடிக்க முடியாது. 3ஆல் அடிங்க. 9 27, 3 9. ஓகேவா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 2 எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ ஆன்சர் 9 தான் ஆன்சராக இருக்கும். அங்கே ஒன்று இருக்கா? 2 4 9. அடுத்து 3 3 எத்தனை இருக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்கா? ரைட்டு. அப்போ ஆன்சர் வந்து A 9, B 3. 9 3 தான் ஆன்சராக இருக்குமா? ரைட். மாறி இருக்கு பாருங்க. 3 9 கிடையாது, 9 3. ஸோ ஓகேவா? மாற்றி போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு A மதிப்பு 9, அடுத்ததான் B மதிப்பு 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். 2 power 81 2 power 81 17 வகுக்க மீதி கேட்டிருக்காங்க. மீதி என்ன அர்த்தமா? ரிமைண்டர். ரிமைண்டர் கேட்டிருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 2 81 ஓடி பெருக்க முடியுமா? எப்போ பெருக்க முடிக்கிறது? அதுலேயும் பரிச்சை முடிஞ்சு போடும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்னா ஷார்ட் மெத்தட்லாம் போட முடியும். ஷார்ட்டாக கவனிச்சிங்க. நம்மளுக்கு 2 power 1 தெரியும், 2 ஸ்கொயர் தெரியும், 4 2 கியூப் தெரியும், 8 2 power 4 எவ்வளோ? 2 4 பேருக்குங்க. 2 2 4 2 8 2 16. இது பக்கமாக நம்பர் எடுத்துங்க. எடுத்தாச்சா? சரி. இந்த 16 எடுத்து 17 வகுத்து போடணும்னு வச்சுங்களேன். அப்படி தான் வகுத்து ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம 2 80 பெருக்க முடியாதனால இப்படி தான் பண்ணுறோம். அது பண்ணி என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதை பிரிச்சுக்கும். 2 power 8 ஒன்று எப்படி பிரிச்சுக்கலாம்னா 2 power 4
ஒரு 20 போட்டுக்கலாமா? 4 20 80, மீதம் ஒரு 2ல் 1 இருக்குன்னு வச்சிங்களேன். சரியா? ரைட்டு. ஒரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, a பவர் m பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. அதனால் 81 பிரிச்சுக்கிறேன். 4 20 80 81. இப்போ 2 பவர் 4 16 தானா? ரைட். ஷார்ட் மெத்தட் தான். நல்லா கவனிங்க. 16 எடுத்து 17 வகுக்கும்போது ஒரு 17 12 போட்டு மிச்சம் கழிச்சோம்னா -1 போட்டு வச்சுக்கோங்க. ரைட்டா? ரைட். ஓகே, இதை ரிமைண்டர் இருக்கு உங்களுக்கு. ரிமைண்டர் -1. அப்போ -1 பவர் 20. இங்கே 2 பவர் 2 தானா? -1 20 பிறகு என்ன ஒன்று வரும்? +1 தான் வரும். ஒத்த நம்பர்னா -1 ரெண்டு +1 1 × 2 ஆன்சர் 2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். இப்போ ஷார்ட்டாக போட்டிருக்கோம். கணக்கு பெருசாக போட்டோம்னா எக்ஸில் வச்சு போடணும். என்ன பண்ணுறோம் கவனிங்க. இதை 80 பெருக்க முடியாது. இதை 4 20 பிரித்து 1 போட்டுக்கிறேன். 2 பவர் 4 16. இந்த 17 பக்கமாக பிரிச்சுக்கிறேன். இப்போ 2 பவர் 5 32 தான். ஆனால் 32 17 வகுத்தா கொஞ்சம் 15 வரும். அதை பெருக்கெல்லாம் போட முடியாது. 16 எடுத்து 17 வகுத்தோம்னா ஒரு 17 17 போட்டு மீதி -1 போட்டுக்கோங்க. அதில் 20 ஓட்டி பெருக்குன்னா +1 வரும். ஓர் 2 2. ஆக மொத்தம் ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2 தான் கிடைக்கும். ஓகேவா? ஷார்ட்டாக போட்டு முடிச்சிருக்கோம். கவனிச்சிங்க. அப்படி அடுத்த கொஸ்டின் கவனிங்கம்மா. இது ஒரு கொஸ்டினில் கேட்ட கணக்கு தான், புக்கில் இருக்குது. ஒரு ஏபி. ஏபின்னு என்ன தொடர்? கூட்டுத்தொடர். அரித்மெடிக் ப்ராக்ரஸ். அவர் 7ஆவது உறுப்பு -1, 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது வித்தியாசம் கேட்டிருக்கு. டி கேட்டிருக்கு. இந்த வதுன்னு வந்தாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன உறுப்பு என்ன ஃபார்முலானா Tn ஈக்குவல் டு a + n - n d. நம்ம ஃபார்முலா வச்சு போட்டால் லேட் ஆகும். ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? நல்லா கவனிச்சிங்க. இது T7 -1 போட்டுங்க. இது T16 17 போட்டுங்க. டிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. 2ஆம் நம்பர் மைனஸ் முதல் நம்பரு. இது ஈக்குவேஷன் வச்சு போடணும். இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் அமைச்சு இது அமைச்சு 2 சால்வ் பண்ணி போடணும். நம்ம ஷார்ட்டாக போட்டுக்க போகிறோம். நல்லா கவனிச்சிங்க. 16ல் 7 மைனஸ் பண்ணிக்கிறேன். டின்னு வெளியில் போட்டுக்கிறேன். இது ஃபார்முலா வச்சு போடல, ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். அதுபோல் இங்கேயும் மைனஸ் பண்ணுங்கள். 17 மைனஸ் -1. ஏன்னா D2 - D1 தான் ஃபார்முலா. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் எதுக்குள்ள டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா. 16ல் 7 கழிச்சா 9 டின்னு போட்டுங்க. மைனஸ் +1 ஆகிடும். 9 ஈக்குவல் டு 18. டி ஈக்குவல் டு 18 பெருக்குனா வகுத்துலாம் மாறும். அடித்தா 2 கிடைக்கும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. அவ்வளோதாங்க. இல்லை ஏ கேட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல கொடுத்து டி மதிப்பை கொடுத்து ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 7ஆவது உறுப்பு எடுத்து கணக்கு போட்டுக்கலாம். ஏயும் கேட்கலாம். ஏ கண்டுபிடிக்கலாமா? ஏதோ ஒரு நம்பர் எடுத்துங்க. T7 -1 போட்டுங்க. 7ஆக இருந்தால் ஒன்று கம்மி பண்ணிக்கிங்க. 16 போட்டுங்க. ஏன்னா n-1ல் 7 இருந்தால் 6 டின்னு போடுங்க. 16 15 போட்டுங்க. ஏ அப்படியே இருக்கட்டும். டிக்கு மதிப்பு கண்டுபிடிச்சாச்சா? டி 2ன்னு போடுங்க. -1 அப்படியே போடுங்க. 6 2 12. இது நம்மளுக்கு கேட்கல, கேட்டால் இப்படி போட்டுக்கலாம். +12 -12 மாறும். ஒரே சேனா கூட்டி போட்டால் -13 வரும். ஏன்னா முதல் ஒரு குறிக்கும் டி தான் டிஃப்ரென்ஸ். இப்போ டி கண்டுபிடிச்சாச்சா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை. 16ல் 7 கழிச்சா 9 டி. 17 -1 ஆகிடும். ஏன் கழிக்கிறோம்? டிக்கு ஃபார்முலா D2 - D1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்த பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான சம்பு தான். ஏபின்னு என்ன தொடர்? கூட்டு தொடரா? 3 + k, 12 - k ஈக்குவல் டு 5k + 1 என்பவை ஏபியில் அமைந்தால் கேயின் மதிப்பு கேட்டிருக்கு. ஏபின்னா உங்களுக்கு தெரியும், கூட்டுத்தொடர். இப்போ ஏபின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஏபிசி ஏபியில் இருந்தால் என்ன ஃபார்முலா இருக்குன்னு சொல்லுங்கள். இது D1 D2 D3. ஏபின்னா கூட்டுத்தொடர். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ 3 இருக்குது, ஒரு 2 கூட்டினா 5 இருக்குது, அப்புறம் 7 இருக்குன்னு வச்சிங்களேன். இந்த வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? 5ல் 3 கழிச்சா 2ம், 7ல் 5 கழிச்சா 2ம் ஈக்குவலாக இருக்கணும். இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவலாக தான் அதுக்கு பேர் ஏபின்னு பேர். ரைட். ஏபினா டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்.
நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்ம இப்படி போட்டால் லேட் ஆகும். D2 மைனஸ் D1 D3 மைனஸ் D2 ஈக்குவலாக இருக்கும். நம்ம அப்படி போட போகிறல, கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இப்போ இது 2ஆல் பெருக்குங்க. இது A, இது B, C. இந்த 2 × 5 பெருக்கிற நம்பரும் இரணி கூட்டுற ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஒரு ஃபார்முலா அமைச்சிக்கலாம். என்ன ஃபார்முலா? ஈக்குவல் டு 2B ஈக்குவல் டு A + Cன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏபியில் கேட்கலாம். ஃபார்முலா கேட்டால் இது 2ஆல் பெருக்கிறது 2 கூட்டுற சமமாக இருக்கும். நம்ம அப்படி தான் கணக்கு போட போகிறோம். 3 + K 18 - K 5K + 1 இதான் A, இதான் B, Cன்னு வச்சுங்க. ஃபார்முலா கொடுக்கலாமா? என்ன ஃபார்முலா? 2B 18 - K போட்டுங்க ஈக்குவல் டு A + C இதான் A 3 + K, C வந்து 5K + 1. 2ஆல் பெருக்குமா 36 வரும். -2K ஈக்குவல் டு 3 எவ்வளோ வரும்? 5K 1K 6K வருமா? 3 1 4 வரும். 3 + 1 4. அப்படியே K ஒரு பக்கம் கொண்டு போவோமா? -2K அங்கே போனால் +2K மாறிடும். இது அங்கே போக ப்ளஸ் ஆகிடுமா? இதை கொண்டு வாங்க, மைனஸ் ஆகிடும். 36 - 4 கூட்டினா 8K வருமா? 8K ஈக்குவல் டு 32, K ஈக்குவல் டு 32/8. அடித்தா எவ்வளோ வரும்? 4 வரும். K மதிப்பு 4ன்னு வரும். சரின்னு பார்த்துங்க. 4 தான் ஆன்சரா? ரைட், 4 இருக்கான்னு பார்த்துங்க. ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம். இந்த நம்பரை கொடுத்து பார்த்தீங்கன்னா அது ஏபியாக இருக்கான்னு பார்க்கலாம். உதாரணமாக நான் அந்த 4 மட்டும் செக் பண்ணி பார்க்கவா? இதை கொடுத்தோம்னா சரியாக வராது. கேக்கு -4 கொடுங்க, அப்போ -1 வரும். ஏ மதிப்பு -1. இங்கே வந்து 4 கொடுங்க, -- ப்ளஸ் ஆகிடுமா? 14 22 வரும். இங்கே ஒரு 4 கொடுங்க, -4. ஐநாங்க 20 -20 ஒன்று கழிச்சா 19 வருது. இது கண்டிப்பாக ஏபிஐ இருக்காது. கொடுத்தோன்னா கூட்டி போடுற நம்பராக இருக்கணும். இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸு கூட குறைச்சி வருதா? அப்போ இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்காது. பி ஆன்சரை பாருங்கள், செக் பண்ணி காட்டுற மாதிரி பாருங்கள். 3 + K இப்படி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். 18 - K அப்புறம் 5K + 1. இது பி ஆன்சர் கொடுக்குறோம். 4 கொடுங்க கேக்கு. 3 + 4 18 - 4. 5K ஐநாங்க 20 + 1. இங்கே வந்து 4 கொடுக்குறோமா? 4 கொடுக்குறோம். சரியா? கூட்டினா 7 கழிச்சா 14 அங்கே 21. இது கண்டிப்பாக ஏபி தான். ஏன்னு சொல்லுங்கள், 7 கூட்டிகிட்டு போகுது. இதை வித்தியாசம் பாருங்கள். 7 இங்கே 7. அப்போ இந்த ஆன்சர் தான் சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. நம்ம நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்பரோட அடுத்த கணக்கு பார்க்கலாமா? அடுத்த கவனிங்க. எல்லாம் ஏபினா ஒரு முக்கியமான தலைப்புன்னு தெரியும் உங்களுக்கு. எல்லா பரீட்சையிலையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏபினா கொடுத்துட குறிக்கும். ஏபியோட ஒரு nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. TN = 4 - 7n கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கேட்டிருக்காங்க? டி கேட்டிருக்காங்களா? டிக்கு ஃபார்முலா தெரியும். D2 - D1. அப்போ 2 நம்பர் இருந்தால் தான் டி கண்டுபிடிக்க முடியும். நம்மள ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 1 கொடுப்போம். 4 - 7 × 1 4 - 7 -3 வருமா? அப்புறம் எண்ணுக்கு 2 கொடுங்க. கொடுத்தோம்னா 4 - 7 எனக்கு 2ன்னு கொடுங்க. 4 அப்படியே இருக்கட்டும். பெருக்கி தான் கழிக்கணும். 7 2 14. 14 4 கழிச்சா 10. இதான் பெரிய நம்பராக இருக்கும். -10. அந்த ரூல்ஸ் தெரியுமா? பேர்ட் மாஸ் ரூல் தெரியுமில்ல? ப்ராக்கெட் அப்புறம் ஆஃப், டிவைட், மல்டிபிள், ஆட், சப்ராக்ட். வகுத்து தான் பெருக்கணும், பெருக்கி தான் கூட்டணும், கூட்டி தான் கழிக்கணும். சரி, ஓகே. இதான் D1. D2வா? டிக்கு என்ன ஃபார்முலா? D2 - D1. D2 வந்து -10 - D1 -3. +3 மாறிடும். 10 3 கழிச்சா 7. இதான் பெரிய நம்பராக இருக்குமா? அப்போ ஆன்சர் -7. இப்போ ஷார்ட்டாக என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கணக்கெல்லாம் இது போல் ஒரு nth நம்ம கொடுத்தாலே எது டியாக இருக்கும்னா
எண்ணு பக்கமாக என்ன இருக்கோ அதான் டியாக இருக்கும். உதாரணமாக இங்கே +7னா 7 தான் ஆன்சராக இருக்கும். 1/2 என்னன்னா 1/2 தான் என்ன இருக்கும், அதான் டியாக இருக்கும். எண்ணுக்கு பக்கமாக உள்ளது தான் டிஃபரன்ஸாக இருக்கும். ஓகே தானா? நம்ம கணக்கு போடாமே நம்மலாம் இந்த கணக்கெல்லாம் கணக்கு போடாமே டிஃபரன்ஸ் கேட்டால் எண்ணு பக்கமாக எந்த நம்பர் இருக்கோ அதுதான் டியாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? 9, 15, 21, 27 இந்த மாதிரி கணக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. லாஸ்ட் 183 இருக்குங்களா? என்ற ஏபியில் நடு உறுப்பை காண்க. மிடில் டேர்ம் கேட்டிருக்காங்க. நடு உறுப்புனா உதாரணமா ஒரு 3 நம்பர் இருந்தால் 1 தான் நடு உறுப்பாக இருக்கும். அதே 4 நம்பர் இருந்தால் 2 மிடில் டேர்மாக இருக்கும். நம்மளை எத்தனை உறுப்பு கண்டுபிடிக்கும், இல்லை எத்தனை உறுப்பு கண்டுபிடிச்சிக்கலாமா? இந்த தொடரில் எத்தனை உறுப்புன்னு கேட்டாங்கன்னா எண்ணிக்கை கண்டுபிடிக்க ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா? L-A/D + 1. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, முதல் உறுப்பு குறிக்குமா A 9, இல்லை லாஸ்ட் உறுப்பு குறிக்குமா 183. டி என்பது டிஃபரன்ஸு. 15க்கு 9க்கு இடையில் எத்தனை நம்பர் இருக்குது? 6 நம்பர் இருக்குது. 15 முடிச்சு 6 வருமா? L = 183, A 9, D 6 + 1. 183 9 கழிச்சா 174 வருமா? பை 6 + 1 அடிச்சா 2 6 12, 54 9 54, 23 30. இல்லை 30 உறுப்புன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குங்க? 30 உறுப்பு இருக்குது. 30 வந்து ரெட்டை நம்பரு. இப்போ 3 உறுப்புன்னா ஒரு உறுப்பு தான் இருக்கும், 2ஆவது உறுப்பு. 4 உறுப்பு எத்தனை உறுப்பு இருக்குது? 2 3 இருக்குது. அப்போ 4ல் பாதி 2, அதுக்கு அடுத்த உறுப்பு. அப்போ 30ல் பாதி எவ்வளவு? 30ல் பாதி 15. நடு உறுப்பு எத்தனை இருக்கும்னா 2 உறுப்பு இருக்கும். 15ம் 16 இருக்கும். அப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு ஆன்சர் தான் இருக்குது, அதனால இப்போ 15 உறுப்பு கண்டுபிடிக்குமா? ஃபார்முலா A + n-1D. உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா nth டேர்ம் ஃபார்முலா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முதல் உறுப்பு குறிக்குமா எண்ணிக்கை 30 போட்டுங்க, -1. டி டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 6. இங்கே எண்ணு வந்து 30 கிடையாது, ஏன்னா நம்மளுக்கு பிரித்து போட்டிருக்கோம். நம்ம 15 ரூபாய் கேட்டிருக்காங்க. அப்போ எண்ணுக்கு 15 போடுங்க. 15ல் 1 கழிச்சா 14, 6 பெருக்கி தான் கூட்டணுமா? 6 × 84, 9ம் 93. இதில் ஆன்சர் 93 இருந்தால் ஓகே. இன்னொரு உறுப்பு கேட்டாங்கன்னா இது எவ்வளோ இருக்கும்? 16 உறுப்பு கண்டுபிடிக்க வேணாம், 93ஓட இந்த டிஃப்ரென்ஸை கூட்டிங்க, அதான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா 6வது கூட்டிகிட்டு போகுது. 15 உறுப்பு 93னா 16 உறுப்பு எத்தனை இருக்கும்னா ஒரு 6 கூட்டுங்க, டிஃபரன்ஸை கூட்டணும்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஓகேவா? அப்புறம் இந்த எண்ணு கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட்டாக ஒரு மெத்தட் சொல்லிக்கலாம் உங்களுக்கு. எண்ணு கண்டுபிடிக்க ஒரு ஷார்ட் மெத்தட் ஒன்று பார்த்துங்க. அப்படியே இந்த 183 எடுத்து இந்த டிஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை டிஃபரன்ஸ்? 6 இருக்கா? அப்படி 6ல் அடித்து பாருங்கள், 36. அப்போ 30 உறுப்பு இருக்கும். நடு உறுப்புன்னு கேட்டால் என்ன பண்ணுறீங்கன்னா 30ல் பாதியாக்குங்க, 15. 30 வந்து ரெட்டை நம்பர் தானே உங்களுக்கு, 30 வந்து ரெட்டை எண், ஈவன் நம்பர். அப்போ 15ம் அதுக்கு அடுத்த நம்பரும் ரெட்டை நம்பராக, சாரி நடு உறுப்பாக இருக்கும். நடு உறுப்புகள் 2 நடு உறுப்புகள் இருக்குது. இப்போ கணக்கு போட்டோமே, 15 உறுப்பு கண்டுபிடிச்சோமா? எவ்வளோ வந்துச்சு? 93 வந்துச்சு. 16 உறுப்பு கேட்டாங்கன்னா ஒரு டிஃபரன்ஸை கூட்டிங்க, 99 வரும். ஸோ ஓகேவா? ரைட். 7/4 K = மட்டு 3 அர்த்தம் மட்டு 100. இதில் கேயின் மதிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ கேயின் மதிப்பு என்ன பண்ண போறீங்க? இங்கே வந்து நம்ம என்ன 1 கொடுக்கலாமா 2 கொடுக்கலாமா நம்மளுக்கு தெரியாது, நிறைய கொடுக்க போகிறோம். பட் 100 எடுத்து அப்படி 7ல் வகுத்து பார்க்கலாமா? இப்போ 7 இங்கே 4 இருக்கா, 7 4Kன்னு இருக்கு. இங்கே ஒரு 1 கொடுப்போமா? கொடுத்தோம்னா 7/4
7 4 எப்படி பெருக்கணும் வரும் 7 × 7 49 49 49 பெருக்கணும்னா 9 81 8 4 38 44 9 36 மீது 3 19 1 0 2401 வருதுங்களா 2401 டிவைடட் பை 100 வகுத்து பாருங்க. இப்போ மட்டுன்னா உங்களுக்கு புரியுதா? மட்டுனா ஒரு எக்ஸாம்பிள் கவனிங்க. இங்கே ஒரு 12 இருக்குது, இந்த பக்கம் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே மட்டுன்னு போட்டு ஒரு 5 இருக்குது. இப்போ எக்ஸு கிட்ட என்ன பண்ணணும்னா இந்த 12 எடுத்து 5 அடிக்கணும். 2 10 மீதி 2, இந்த மீதி தான் ஆன்சராக இருக்கும். அது பேர் தான் மட்டுன்னு பேருங்க. மீதி தான் வந்து ஆன்சராக இருக்கும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. 100ல் பிறகு 2 100 200 40 401 400 400 மீதி 1. இப்போ மீதி ஆன்சர் 1 தான் இந்த கே மதிப்பாக இருக்கும். சரிங்களா? அவ்வளோ கண்டுபிடிச்சிக்கலாம். மட்டும்னா மாடலஸ்ன்னு பேர். ஒரு 12 கொடுத்து இங்கே 5 கொடுத்தா 12 5 அடித்து 2 10 மீதி 2, அந்த மீதி தான் வந்து எக்ஸ் மதிப்பாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஒரு ஏபியின் முதல் உறுப்புனா ஏன்னு பேர். A1 A1 டிஃபரன்ஸ் எவ்வளோங்க? டி வந்து 4 எனில் பின்னொரு எண்கள் எது கூட்டுத்தொடர்னு கேட்டிருக்காங்க. கூட்டுத்தொடர் ஏபின்னு பேர். நம்ம ஒவ்வொரு கணக்காக ஃபார்ம் வச்சு போட முடியாது, ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இந்த எண்ணாவது உறுப்புன்னு வந்தாலே ஒரு ஃபார்மை சொல்லி கொடுத்துருக்கோம். nth டேர்ம் என்ன ஃபார்மை 10th புக்கில் இருக்குது, படிச்சுக்கோமா. Tn = A + n - 1 D. ஏ கூட்டலில் இருக்குது, டி எதில் இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ ஆன்சர் எடுத்துக்கிட்டு 1 மைனஸ் பண்ணுறேன். ஏன்னா A1 ஏ ப்ளஸில் இருக்கிற ப்ளஸ் மைனஸாக மாறுமா? ஷார்ட்டாக போட போகிறோம். 4550 அந்த நம்பரை 4ஆல் வகுங்க. ஏன்னா டி வந்து 4 தானே. 4க்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. கடைசி 2 நம்பர் 4ஆல் வகுப்பட்டால் அது 4ஆல் வகுப்படும். இது அடிபடாது. 2 8 அது அடிப்படையில் போய் ஆன்சர் இருக்க வாய்ப்பு இல்லை, விட்டுருங்க. அப்புறம் 10,091 ஒன்று கழிச்சிங்கன்னா 100 90 போட்டுங்க. அதை 90 எடுத்து 4ஆல் வகுத்தா போதும். இது அடிக்காதுன்னு நினைக்கிறேன். 2 8 1 10 அடிபடாது. இப்போ இது ஆன்சராக இருக்காது. சி ஆன்சரை பார்க்கலாமா? 7881 ஏன் 1 மைனஸ் பண்ணுறோம்? A1 ஷார்ட்டாக போடுறேன். ப்ளஸ் 1 -1 மாறுமா? 7880 வரும். அதை எடுத்து 7080 4ஆல் அடிக்கணுமா? ஏன்னா டிஃப்ரென்ஸ் எடுத்து 4 ரூல்ஸ் இருக்குது, படிச்சிருப்பீங்க. 4க்கு ரூல்ஸ் இருக்குது, 5க்கு இருக்குது, 6க்கு இருக்குது, 7க்கு இருக்குது, 8 9க்கெலாம் ஒரு நம்பரை பார்த்து எதெல்லாம் வகுப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். 13க்கு இருக்குது, எல்லாத்துக்குமே ரூல்ஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த 80 எடுத்து 4ஆல் அடிக்க முடியுது. அப்போ வகுப்படுதா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீதா ஆன்சராக இருக்கும். 1 கழிச்சிக்கிட்டு 4ஆல் வகுத்து எது வகுப்படுதோ அதான் கொடுத்துட அமையும். சரிங்களா? இதெல்லாம் அடிப்படாது. ஏன்னா 31 1 கழிச்சா 30 4 வகுப்படாது. ஓகே. இல்லை கணக்காக போட்டோம்னா பெருசாக போயிடும். இப்படி தான் ஷார்ட்டாக போட்டுக்கணும். 1 கழித்து 4ஆல் வகுத்துக்குங்க. ஏன்னா முதல் உறுப்பு 1, வித்தியாசம் 4. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஒரு ஏபியின் கொடுத்த 6ஆவது உறுப்பின் 6 மடங்கும், அதாவது 6 டைம்ஸ் 6 டேர்ம். அடுத்தது 7வது உறுப்பு 7 மடங்குனா 7 டைம்ஸ் 7th டேர்ம். ரெண்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவல் சொல்லியிருக்காங்களா? ஈக்குவல். அதாவது 6 மடங்கு 6ஆவது உறுப்பும் 7 மடங்கு 7 ஈக்குவல் சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்கு? 13 உறுப்பு கேட்டிருக்காங்களா? இது கணக்காக போட்டோம்னா பெருசாக போகும். சரி போட்டலாமே. டிஎன் ஃபார்முலா சொல்லுங்க. A + n - 1 D. அப்புறம் ஷார்ட்டாக போட்டுக்கலாம். 6ஆவது உறுப்பு 6 மடங்குனா 6 டைம்ஸ் 6 டேர்ம், 7 டைம் 7 டேர்ம். ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க, சால்வ் பண்ணி போட்டுக்கலாம். டீக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது தெரியுமா உங்களுக்கு? Tn = A + n - 1 D ஃபார்முலா வச்சு கணக்கு போடலாமா? ரைட். இந்த 6 போட்டுங்க. A + n வந்து 6, அப்போ 6 - 1 Dன்னு போட்டுங்க. 7 அப்படியே போடுங்க. A + 7 - 1 Dன்னு போட்டுங்க. ஏன்னா n - 1னா 6 - 1 7 - 1 6
ஏ ப்ளஸ் 5Dன்னு வரும். இங்கே 7 ஏ ப்ளஸ் 6Dன்னு வருமா? இவ்வளோ பெருசு போட வேணாம், ஷார்ட்டாக போட்டுக்கலாம். இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். 6 × 6A 6×5 30D ஈக்குவல் டு 7 × 7A 7×6 42D. டிலாம் ஒரு பக்கம் கொண்டு போகலாமா? இதை பெரிய நம்பராக இருக்குது 42D. இது ப்ளஸ் மைனஸாக மாறுமா? 30D மாறுமா? இது அங்கே போனால் இது இங்கே தான் வரணும். சரியா? 42 மைனஸ் 30D. இது அங்கே போனால் இங்கே வரலாமா? 6A மைனஸ் 7A கழிச்சா மைனஸ் ஏ வருமா? மைனஸ் ஏ ஈக்குவல் டு 42 30 கழிச்சா 12. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் 12 போட்டுங்க. ஏ கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? 13th டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 13 உறுப்பு கேட்டிருக்காங்களா? ஏ ப்ளஸ் n மைனஸ் 1Dன்னு போடுங்க. ஏ மைனஸ் 12D n மதிப்பு 13 கொடுங்க. 13 மைனஸ் 1D 13 ஒன்று கழிச்சா 12D 12 கொண்டு போன ஆகிடும் 0. ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் 0. இவ்வளோ பெருசு கணக்கு போட வேணாம், ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இந்த 6 7 கூட்டுங்க. 6 7 கூட்டினா 13. இங்கே கேட்டது 13 உறுப்பு கேட்டிருந்தாங்கன்னா 13ல் 13 போக 0ன்னு போட்டுங்க. இப்படி பரீட்சையில் போட்டுக்கலாம். அப்படி தான் கேட்பாங்க. இது ரெண்டையும் கூட்டினது கிடைக்கும். அப்படி கிடைச்சாலே கண்டிப்பாக ஆன்சர் என்ன வரும்? 0 தான் வரும். 7 6 13 13ல் 13 போக 0. இவ்வளோ பெருசாக கணக்கு போட்டால் லேட் ஆகிடும். சரிதானா? நம்பர் வந்து வராமல் இருந்தால் தான் கணக்கு போடணும். இதை கூட்டி 7 6 13 வந்தால் இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இது கிடச்சிச்சுன்னா அதுக்கு ஆன்சர் கண்டிப்பாக 0 தான் வரும். ஓகே. இதில் ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கணும். ஒரு ஏபினா கூடுதொடரில் A1 D4 இந்த கூடுதொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல்? அதாவது சம் ஆஃப் நம்பர் 120ன்னு கேட்டுருக்காங்களா? சரி. எத்தனை உறுப்புனா என்ன கண்டுபிடிக்கணும்? எண் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். இதை ஃபார்முலா வச்சு போட்டால் லேட் ஆகும். சரி, ஃபார்முலா வச்சு என்ன போட்டுக்குமா? இல்லை ஷார்ட்டாக போட்டுக்கும். ஷார்ட்டாக போட்டுக்கும். இதுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா எப்படி பண்ணலாம்னா, அதாவது எத்தனை உறுப்பினர் கூட்டினா 120 வரும். இதுக்கு ஃபார்முலா n/2 2a n - 1d 120ன்னு வச்சிங்க. ஏன்னா தெரியும் உங்களுக்கு, A1 D எவ்வளவு? 4. இதில் கொடுத்து எண்ணு கண்டுபிடிக்கணும், கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம என்ன பண்ண ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? ஓகே, கவனிச்சிங்க. மொதல் உறுப்பு 1, ஏ வந்து 1 தானா? A1 D4. ஒரு தொடர் எப்படி இருக்கும்னா, இப்போ 1னா அந்த 4 கூட்டுங்க, ஒரு 5 வரும். அடுத்தது ஒரு 9 வரும். இல்லை பார்த்தீங்கன்னா மினிமமாக 6 உறுப்பு தான் இருக்குது. அப்புறம் ஒரு 4 கூட்டுங்க, 13. சொல்ல புரியுதுங்களா? 1 + 4 ஷார்ட்டாக போட்டுருங்க, கணக்கு போடாமல். இது பெருசாக வரும்னு கணக்கு போடாமல் ஷார்ட்டாக போடுறேன். அடுத்து 5ல் 4 கூட்டுங்க, 9 9 4 கூட்டுங்க, 13. இது மொதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பா? சரி. அடுத்து 5வது உறுப்பு. ஏன்னா 6 உறுப்பா மினிமம் கொடுத்துருக்காங்க. 13 4 கூட்டினா 17 வருதா? 17. 6வது உறுப்பு 17 4 கூட்டுங்க. ஏன் 4 கூட்டுறோம்? டிஃபரன்ஸ் 4 21. ரைட்டு. இது வரைக்கும் கூட்டி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ வரும்? 6 15 18 25 26. நம்மளுக்கு என்ன ஒரு 120 வரணும். 8 11 20 25 26 மீது 2 4 5 6 66 தான் வருது. ரைட்டா? அடுத்து கவனிங்க. 7வது உறுப்பு கூட்டலாமா? 21ஓட ஒரு 4 கூட்டுங்க, 25. இல்லை 25 கூட்டினா என்ன வரும் பாருங்க, 1 91 வருது. 120 வரணுமா? அடுத்த உறுப்பு கூட்டிங்க 8. 25யும் 4 கூட்டினா 29. ரைட், 29. 29 கூட்டி பாருங்க 91ஓட. 0 மீது 1 10 12 கோர்த்தா ஓகே வச்சா இது வரைக்கும் இன்னும் 120 வருது. அப்போ எத்தனை உறுப்பு கூட்டியிருக்கோம்? 8 உறுப்பு. ஆன்சர் 8. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மீண்டும் சொல்கிறாங்க, நீங்கள் கணக்காக போட்டோம்னா இதான் ஃபார்முலா. n/2 2a + n - 1d. ஏன்னா 1, dனா 4. எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு கண்டுபிடிக்க ஃபேக்டரிஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், லேட் ஆகும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்?
6 7 8 9 கொடுத்துருக்காங்க. 6 நம்பர் சின்ன நம்பரா, 6 உறுப்பு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். முதல் உறுப்பு 1னா, அடுத்த உறுப்பு 4 கூட்டிங்க 5, அடுத்த உறுப்பு 5 நாள் 9, அடுத்த உறுப்பு 9 நாளும் 13, அடுத்த உறுப்பு 13 நாளும் 17, அப்புறம் 21. 6 உறுப்பு கூட்டினா எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு? 66 தான் வந்துச்சு. அடுத்து 7ஆம் உறுப்பு ஒரு 21 நாள் 25 கூட்டினா 91 வந்துச்சு. நம்மளுக்கு 120 வரணும். அடுத்த உறுப்பு 25 நாள் 29, 29 கூட்டினோம்னா 9 10 மீது 1 120 வந்துச்சா? அப்போ ஆன்சர் 8 உறுப்பு வரை கூட்டினோம்னா ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் ஃபார்ம் வச்சு போட்டு பார்த்தீங்கன்னா சரியாக வந்துடும். சரியா? இந்த டி ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட்டிக்கணும், மைனஸாக கழிச்சிக்கணும். ஓகேவா? ரைட். இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க. ஏபிசி என்பன ஏபி, ஏபினா என்ன தொடர்னா கூட்டுத்தொடர் அமைந்தால் ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி மதிப்பு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஏபினாலே உங்களுக்கு தெரியும். ஏபினா என்ன தொடர்? கூட்டுத்தொடர். இந்த வித்தியாசம் ஒன்றா இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் போட தான் புரியும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் போட்டுக்கலாமா? ஒரு நம்பர் போட்டு 2 போட்டுக்குமா? 2 2 3 5 5 3 8. சரி, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம். இல்லை வித்தியாசம் பாருங்கள். 5ல் 2 கழிச்சா 3 வருது, 8ல் 5 கழிச்சா அது 3 வருது. இப்படி 2 வித்தியாசமும் ஒன்றா இருந்தால் அதுதான் ஏபின்னு பேர். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? கணக்கு போட்டுக்குமா? இது ஏ பி சின்னு வச்சுக்கிறோம். நம்மளை என்ன கேட்டிருக்காங்க? ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி. இதுக்கு விடை ஒன்று தாங்க வரும். ஏன்னா வித்தியாசம் ஒன்றா இருந்தால் ஒன்று தான் வரப்போகுது. ஏக்கு 2 கொடுங்க, பிக்கு 5ன்னு எடுத்துக்குமா, சிக்கு 8. 2 மைனஸ் 5 பி, 5 மைனஸ் 8. 5ல் 2 கழிச்சா 3, பேர் நம்பர் -3. 8ல் 5 கழிச்சா 3, அது -3. அடித்தா 1. இந்த மைனஸ் அடிப்பட்டு போயிடுமே, 1 தான் கிடைக்கும். இது ஒரு கணக்கு எல்லாமே ஆன்சர் என்ன வரும்? 1 வரும். ஏன் அப்படின்னா இதோட வித்தியாசம் இது ஒன்றா இருக்கும்போது அதை டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் என்ன வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. ஓகேவா? ரைட். அடுத்த பார்க்கலாமா? போன கணக்கு ஏபிஏ, இது ஜிபி. ஜிபினா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ் அப்படின்னா பெருக்கு தொடர்ந்து கொடுத்துருக்காங்களா? ஓகே. இதுலேயும் அதே மாதிரி கணக்கு கேட்டிருக்காங்க. கூட்டு தொடர்னா எப்படி இருக்கும்? ஏபினா நம்பர் கூட்டிக்கிட்டு இருக்கும் அல்லது கழிச்சிக்கிட்டு இருக்கும். ஜிபினா நம்பர் பெருக்கிக்கிட்டு இருக்கும் அல்லது டிவைடில் இருக்கும். சரி, ஓகேவா? ரைட். நம்ம ஜிபினா ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோமா? அப்போ தான் கணக்கு புரியும் நம்மளுக்கு. ஒரு நம்பர் 2 எடுத்துக்குமா? 2 3 6 இல்லை 2 2 4 போடலாம். 2 2 4 4 2 8. இது கூட்டினா வரும், அங்கே வராது, நம்பர் பெருக்கி இருக்கும். 2 2 4 4 2 8. ஜிபிக்கு என்ன ஃபார்முலா? ரேஷியோ கண்டுபிடிக்க d2/d1 ஈக்குவலாக இருக்கணும். இதை டிவைட் பண்ண நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? 4/2 2 வருது. இதுவும் அதே நம்பர் வரணும். 8/4 2 வருதா? ஓகே. அப்படி வந்தால் அது ஜிபி. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஏ மைனஸ் பி பை பி மைனஸ் சின்னு கேட்டிருக்காங்க. நம்ம நம்பர் எடுத்துக்குமா? 2 ஏன்னு வச்சுக்கோ, பின்னு வச்சுக்கோ, சின்னு வச்சுக்கோ. ஏ 2 - 4, பி 4 - 8 கழிச்சா -2 கழிச்சா -4. இதை அடித்தோம்னா 1/2 வருது. 1/2 என்னது? ரேஷியோ. அதாவது எப்போ 1/2 வரும்னா இந்த 2ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணாதான் 1/2 கிடைக்கும். இல்லை 4ஐயும் 8ஐயும் டிவைட் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கணும்? a/bன்னு இருக்கணும். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இது இல்லை ஆன்சர். அப்போ நன் ஆஃப் திஸ். ஒன்று a/b இருக்கணும், இல்லை b/c இருக்கணும். ஓகே தானா? பாருங்கள், 2 4 அடித்தா தான் 1/2 கிடைக்குது. அதனால் a/b ஆர் 4 8 வகுத்தாலும் அதே தான் வரும். 4 8 வகுத்து பாருங்கள். பி 4, இது ஏங்க, ஏ இது பி. இப்போ b/cன்னு பாருங்கள்.
இதுக்கு 1/2 வருதா? அப்போ A/B B/C தான் ரைட், இல்லைனா நன் ஆஃப் திஸ். ஓகே, நம்பர் கண்டிப்பாக சில கொஸ்டினில் 6 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2ல் நம்பரை பற்றி எல்லா புக்லேயும் இருக்குது. 6லேருந்து 10 வரைக்கும் பாடத்தில் புக்கு சம்மந்தம் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ஏன்னா எக்ஸாம் சம்மு, அந்த பயிற்சி கணக்கு 1 நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம எடுத்த கணக்கும் நிறைய கொஸ்டின் புக்கில் உள்ள கணக்கு இருக்குது, கொஸ்டினில் கேட்ட கணக்கு இருக்குது. ஸோ ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? ஒரு ஜிபியில் இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க, அதனால் நல்லா கவனிச்சிங்க. 4வது உறுப்பினர் அர்த்தம் T4ன்னு அர்த்தம், 4th டேர்ம் 8/9. அப்புறம் 7வது உறுப்பினா T7 64/243. என்ன கேட்டிருக்கா? 6 கேட்டிருக்காங்களா? 6னா ரேஷியோ, காமன் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நம்ம ரேஷியோவுக்கு ஃபார்முலா தெரியும், D2/D1. ஏபினா கழிக்கணும், ஜிபினா கூட்டணும். அதாவது ஏபினா கூட்டுத்தொடர், நம்ம கூட்டினா என்ன பண்ணுவோம்? கழிப்போம். ஜிபினா பெருக்கு தொடர், பெருக்குனா வகுத்தல் சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது நம்ம கணக்கை போட பெருசாக போயிடும், ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? இதுக்கு ஃபார்முலா Tn = AR⁻n-1. இதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா, இந்த ஃபார்முலா வச்சு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அதே ஃபார்முலா வச்சு அடுத்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி 2 டிவைட் பண்ணி போடணும். நம்ம ஷார்ட்டாக போட்டுக்க போகிறோம், கவனிச்சிங்க. T4 8/9, T7 64/243. ஆதனை கேட்டிருக்கு, 6 போட்டுங்க, 7 மேலே போட்டுங்க, 4 கீழே போட்டுங்க. அதாவது D2/D1. இங்கே இது போல தான், பெரிய நம்பர் மேலே, சின்ன நம்பர் கீழே, முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? A/m பெருக்குனா கூட்டிக்கணும். அதே A/m டிவைடில் வந்தால் இன்ட்டு போட்டிருக்கேன், டிவைடில் வந்தால் மைனஸ் பண்ணிக்கணும். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? நிறைய ஃபார்முலா இருக்குது, சுருக்கம் நடத்தும் போது அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதாவது 7 - 4 இது எப்படி மாறும்? தலைகளை மாறுமா? 9/8 மாறும். இதை அடித்தா 8 64, இதை அடித்தா 2 18, இல்லை வாய்ப்பாடு 63 7 23, 8/27. என்ன போடுறோமா? R³ 7 4 கழிச்சா 3 தானா? 8/27. 6 தேவைப்படுதா? எந்த நம்பருக்கு 3 வாட்டி பெருக்கினா 8 வரும்? 2க்கு, 27க்கு 3. 2 3 வாட்டி பெருக்கி பாருங்க, 2 2 4 2 8 கிடைக்கும். 27 3 × 3 × 3 27 கிடைக்குமா? அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2/3 தான் ஆன்சராக இருக்குமா? ஸோ அவ்வளோதான், ஓகே தான் ஆன்சர் அதுக்கு. ஓகே, இன்னும் ஷார்ட்டாக போட்டுக்கலாமே, கவனிங்களேன். ரொம்ப ஷார்ட்டாக பண்ணால் அப்படி போட்டுக்கலாம். ஆர் கேட்டிருக்க, அவ்வளோதானங்க. நம்மளுக்கு தெரியும் ஆருக்கு என்ன ஃபார்முலா? D2/D1. டிவைடில் இருந்தால் எப்படி மாறும்? மைனஸாக மாறும் தெரியுமா? அவ்வளோதான், ஒரு யோசனை பண்ணிக்க வேண்டியதான். 7 மேலே போட்டுங்க, -4 போட்டுங்க, இப்படி. சரியா? பெரிய நம்பரு 64/243. இது தலைகளை மாற்றி போட்டுங்க, 9/8 ஆகிடும். இதை அடித்தா 3 வாட்டி, கழிச்சா 3 வாட்டியா? இதை அடிங்க, 2 64, இதை அடித்தா 2 18, 63 7 23, 8/27. எந்த நம்பருக்கு 3 வாட்டி பெருக்குனா 8 வரும்? 2 27 3 வருமா? கியூப் போட்டு அடித்தோம்னா ஆன்சர் கிடச்சிரும், 2/3 கிடச்சிரும். இந்த கியூப் கொஞ்சம் படிச்சிங்க. 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27, 4 கியூப் எவ்வளோ? 64. ஒரு 10 வரைக்கும் படிச்சுக்கணும். 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000. இதெல்லாம் தெரிஞ்ச ரூட் எடுக்க ஈஸியாக இருக்கும். ரூட்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம். சரிங்களா? ஆருக்கு D2/D1. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். A/m × n, A/n = A/m + n. பெருக்குனா கூட்டிக்கலாம். A/m டிவைடில் இருந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கலாம். 2ம் பவரில் இருந்தால் பெருக்கிக்கலாம். மைனஸ் வந்தால் அதை இடத்த மாற்றினா ப்ளஸ் ஆகிடும். anything / 0 1.
ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க ஏ பவர் 0 ஒன்றுனா 0 பவர் 0 ஒன்று கிடையாது. இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கு பேர் ஐடி ஃபார்ம் பேர், அதாவது இன்டெடர்மினன்ட் ஃபார்ம். சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா தமிழில் தேரப்பெற வடிவன் பேர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இந்த ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க 1 + 2 + 3 லாஸ்ட்டாக என்ன 666 எண்ணில் என்ன கேட்டிருக்காங்க. இது கணக்காக விட்டு போட்டு காட்டுறேன். ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாமா? ரெண்டையும் கற்றுக்குவோம். மெத்தரை கவனிங்க. 1 2 3 லாஸ்ட்டாக என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும், பரவாயில்ல, கற்றுக்கலாம். 666 இது 7 நம்பரை குறிக்குமா? நேச்சுரல் நம்பர்ஸ். 7 நம்பருக்கு ஃபார்முலா தெரியும், அது நேச்சுரல் நம்பர்ஸ். n × n + 1/2 இந்த நம்பரை போட்டுக்குவோம். இப்போ என்ன கேட்டிருக்கா, அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? குறுக்கு பெருக்குவோம். n × n + 1 2 600 பெருக்குனா 2012 12 13 1332 வருதா? பெருக்கி பார்த்துங்க வேணா. 666 × 2 2012 1 12 1 13 1. ஓகே, சரி, இதை பெருக்குவோமா? n × n² + n இந்த நம்பர் அப்படி போட்டுங்க. n² + n ப்ளஸ் மைனஸாக மாறும், = 0 போட்டுங்க. காரணிப்படுத்த போகிறோம். ஃபேக்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காரணிகள் நம்ம 8th படிச்சிருக்கோம். அல்ஜிப்ராவில் கேட்பாங்க. அல்ஜிப்ரா கணக்கு நம்பர்ஸ் எல்லாத்துலேயுமே பொதுவாக பயன்படும். என்ன பண்ண சொல்லுங்கள்? லாஸ்ட் நம்பர் பெருக்கி பார்த்தா வரணும், பெருக்கணும் 1332 வரணும், மைனஸ்னா கழிச்சு பார்க்கணும், செப்பரேட் பண்ணி பார்த்தா இங்கே 1 இருக்க அர்த்தம் 1 வரணுமா? நம்பர் பெருசாக இருக்குது, அதனால் வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியாது. இப்போ 72 1 வரணும்னா 972 போட்டுக்கலாம். 972 9 8 கழிச்சா 1. இதுக்கு நம்பர் தெரியாது. அப்படி என்ன பண்ணிக்கிறீங்க? டிவைட் பண்ணிங்க. எல்சிஎம் பிரிக்கிறோம். 6 2 12 1 13 6 2 12 6. இது அப்படியே வரப்போகுது. திருப்பி 2 அடிங்க. 32 32 32. இதை 3 அடிக்கலாமா? 1 1 1. இதையும் 3 அடிக்கலாம். 3 9 2 21 7 21. 30 பிரிக்க முடியாது. இது வந்து பகாயன். அப்போ 37 ஒரு நம்பராக இருக்கும். 2 4 4 12 3 36 இன்னொரு நம்பராக இருக்கும். இப்போ கழிச்சா 1 வருது பார்த்தீங்களா? 37 36 தான் இதோட காரணிகள். இதை கழிச்சு பார்த்துங்க, 1 கிடைக்குது. ரைட், என்ன சைன் போடணும்? இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போடு. லாஸ்ட் நம்பர் மைனஸாக இருந்தால் இது பெரிய நம்பருக்கு போடணும். இதுக்கு மைனஸா? n + 37 n - 36. உனக்கு 37 36 கழிச்சா +1 வருது. 2 பிரிங்க. 37க்கும் ஒரு 0, 36க்கும் ஒரு 0. ப்ளஸ் மைனஸாக மாறும், மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும். மைனஸில் ஆன்சர் வரக்கூடாது. ஏன்னா நேச்சுரல் நம்பர் மைனஸில் வரலாமா? 1 2 3 4 ப்ளஸ்லாம் வரும். அப்போ ப்ளஸ் நம்பர் தான் ஆன்சராக இருக்கும். 36. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஷார்ட்டாக போட்டுக்கலாம் பாருங்கள். ஓகே, நம்ம இதை ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? நம்மளுக்கு அதை பரிச்சையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நல்லா கவனிச்சுக்கணும். இதோட ஃபார்முலா எழுதிங்க. n × n + 1/2 = 666 போட்டுக்கலாமா? ஏன்னா 1 2 3 வந்தாலே நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. இதை குறுக்கு பெருக்கி வச்சிங்க. n × n + 1 = 2 666 பெருக்கி போட்டோம். 1332. நம்மளுக்கு ஆன்சர் வந்தால் டிக் பண்ணிக்கலாம். ஏ ஆன்சர் எடுத்துக்குமா? 37. 37க்கு அடுத்த நம்பர் 38 பெருக்குனா இது வருதான்னு பார்ப்போமா? 7 8 56. 6ல் முடியுது. நம்ம 2ல் முடிஞ்சால் ஆன்சர் சரியாக இருக்கும். இது தப்பாக இருக்கும். இது பெருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் பெருக்கி பார்த்துங்க. n 37ன்னு எடுத்தோம்னா n + 1 ஒன்று கூட்டிங்க. பி ஆன்சர் பார்ப்போமா? பி ஆன்சர் 36 இருக்குமா? n × n + 1. எண்ணுக்கு 36 கொடுங்க. 1 கூட்டினா 37 ஆகுமா? 36 37 பெருக்குனா 7 6 42 வருதா? இப்போ பெருக்கலாம். இது ஏன் பெருக்கலன்னா 8 7 56 வருது. நம்மளுக்கு 2ல் முடியணும். ஓகே, 42 4 3 21 25. அப்புறம் 6 18 1 10 2 3 3 1. ஓகே, சரியா இருக்கு. ஆன்சர் 36. 36 7 பெருக்கி பார்த்துங்க. 7 6 42 4 3 24 25 6 12 1
3 10 2 8 5 13 மீதம் 1. ஓகே, சரியா இருக்கா? ஓகே, இதுமாதிரி ஷார்ட்டாக போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின், இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க. பகா காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரைம் நம்பர்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. 12 பவர் 15, 15 பவர் 4, 19 பவர் 6, 11 பவர் 6. உங்களுக்கு பகா நம்பர் தெரியும். 1 பகா எண் கிடையாது, பிரைம் நம்பர். 2 3 5 7 11 13 இது பேர் தான் பகா எண் பேர். வகுப்படாத நம்பர். இப்போ 4 வகுக்க முடியும். இப்போ பகா என்னன்னு அர்த்தம்னா அதே நம்பரில் மட்டும் வகுப்படும். 3 3ஆல் மட்டும் வகுப்படும். 5 5ஆல் மட்டும் வகுப்படும். இப்போ 4 பாருங்க, 4 வகுப்படும், 2ஆல் வகுப்படும். அது பகை எண்ணு பேர். இது பகா எண். இப்போ எது பகை எண்ணா? 1 பகை எண்ணுமல்ல பகா எண்ணுமல்ல. ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, 1 பகை எண் சரியான கூற்றா? தவறுது. 1 பகை எண்ணுமல்ல பகா எண்ணுமல்ல. அது வந்து நடுநிலை எண்ணு பேர், அதாவது நியூட்ரல் நம்பர். அது போல மிகச்சிறிய பகாயன்னு கேட்டால் 2 போடுங்க. ரெட்டை பகாயன்னு கேட்டாலும் 2 தான். எல்லா பகாயனும் ஒற்றை எண்ணாக இருக்கும். இந்த 2 தவிர இது மட்டும் தான் ரெட்டை பகாயன். சரிங்களா? இரட்டை பகாயன் ஈவன் பெரிய நம்பர் கேட்டாலும் 2 தான். மிகச்சிறிய பகாயன் கேட்டாலும் அது எதை குறிக்கும்? 2 குறிக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ 12 வந்து பகாயன் கிடையாது, அது வந்து பகியன். இதை பிரித்தோம்னா 4 × 3 போட்டுங்க. அப்போ தான் 4 3 உங்களுக்கு 4 பகையனாக போயிடும். அப்போ அதையும் பிரிக்கணும். 12 பிரிப்புமா? 12 பிரிக்கலாம். 2 அடிச்சா 6, 2 அடிச்சா 3, இப்படி பிரிச்சுக்கணும். அப்போனா 2 × 3 போட்டுக்க. மேலே 15 போட்டுங்க. 15 பிரிக்கலாமா? 5 × 3, 5 3 பகாயன் தான். ஓகே, சரியா இருக்கு. 19 பிரிக்க முடியாத நம்பர் பகாயன். 11 பிரிக்க முடியாத நம்பரு பகாயன். எத்தனை பகாயன் கேட்டிருக்கா? இப்போ இதை பிரிங்க. 2ல் ஒரு 15, இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 15. எத்தனை பகாயன்னா 2ல் ஒரு 15 இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குது, இங்கே ஒரு 15 இருக்குது. அப்போ 3 15 எவ்வளோங்க? 15 15 + 15 ஒரு 40 நம்பர் இங்கே இருக்குது. ரைட்டா? சரி, இங்கே 5ல் ஒரு 4 இருக்குது, 3ல் ஒரு 4 இருக்குது. அப்போ 4 + 4 8 நம்பர் இருக்குது. அப்புறம் 19ல் ஒரு நம்பர் தான் இருக்குது, 6 மட்டும். 11லையும் 6 மட்டும்தான். டோட்டல் போடுங்க. 45 ஒரு 8 53 8 45 8 53 53 ஒரு 6 59 59 6 65 ஆன்சர். ஓகே, அவ்வளோதான். பகையனாக இருந்தால் அதை பகையனை பிரித்து போட்டுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இதில் ஒரு 15 நம்பர், இதில் 15 15 45, இதில் ஒரு 4 4 8, இங்கே ஒரு 6 12, கூட்டினா 65 வந்துச்சு. சரியா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான் எடுத்தது. ஒரு கொஸ்டின் உள்ள கேட்ட கணக்கு தான் அந்த கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்கல, 18 மாணவர்களுக்கு பிரித்து கொடுப்பதை போல் அதே தொகையை 14 மாணவர்களுக்கு பிரித்து கொடுத்தால் ஒவ்வொரு மாணவனுக்கு 80 அதிகமாக கிடைக்கிறது எனில் அந்த நம்பரை கேட்டிருக்காங்க. இப்போ 100 ரூபா இருக்குது, 10 பேர் பிரித்து கொடுத்தா ஓரளவுக்கு 10 ரூபா கிடைக்கும். அதே 100 ரூபா 5 பேருக்கு பிரித்து கொடுத்தோம்னா 20 ரூபா கிடைக்கும். அப்போ 10 ரூபா கூட கிடைக்குதுங்களா? இப்போ எண்ணிக்கை குறையும் போது அமௌண்ட்டு கூட கிடைக்குது. சரிங்களா? இது நம்ம மெத்தடா பண்ண போட்டுக்கலாமா? சரி, தொகை கொடுக்கல, தொகையை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், X ரூபாய். சரி, மெத்தட் படம் புரியும். X/80 அதிகம்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 20 விட 50 எவ்வளோ அதிகம்? நம்மளுக்கு தெரியும், 30 தெரியும். ஆனால் மெத்தட் படி கழிச்சு போடணும். 50ல் 20 கழிச்சா என்ன போட்டுக்கணும்? 30 போட்டுக்கணும். சரிங்களா? அதுபோல் X/, கீழே 14 போட்டுங்க, X/18 போட்டுங்க, வித்தியாசம் 80 போட்டுங்க. எப்பயுமே சின்ன நம்பர் அப்புறம் பெரிய நம்பர் நம்ம குறுக்க பிறக்கும்போது
ப்ளஸில் வரும். எப்படி பெருக்கணும்? இப்படி பெருக்கலாம். குறுக்கு பெருக்கு உங்களுக்கு தெரியும். இப்படி பெருக்கல் பெருக்குங்க. 18x. இங்கே பெருக்குனா 14x. இது பெருக்குனா 14 × 18. அப்புறம் பெருக்கிகள் அப்படியே இருக்கட்டும். 80 போட்டுக்கலாமா? ரைட்டு. கழிச்சோம்னா 4x பை 14 × 18 ஈக்குவல் டு 80. அடிச்சுக்கலாம். 20 ஓட்டி வருமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 18 பெருக்கி 20 பெருக்கி போடுங்க. பெருக்கும்போது 36 தெரியும். 36 14 பெருக்கி பாருங்க. 6 24. 4 ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. அப்போ இதான் ஆன்சராக இருக்கும். கண்டுபிடிச்சாச்சு. 6 24 மீது 2 12 14 6 3 4 0 5. நம்ம ஒரு 0 சேர்த்துக்கலாமா? அப்போ ஆன்சர் 5040 ரூபாய் ஆன்சராக இருக்கும். இதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணிக்கலாம். வகுத்து பார்க்கணும். எந்த நம்பர் 17 வகுப்படணும், 14 வகுப்படணும். இந்த நம்பர் வகுப்படணும், 2 வகுப்படும். ஓகே, நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இப்படி ஒரு பண்ணிக்கலாம். பார்த்துக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, நீ அப்புறம் வகுத்து பார்த்துக்கணும். ஒன்று என்ன மட்டும் வகுத்து பார்க்கவா? ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண முடியாது. இப்போக்கி ஒன்று மட்டும் செக் பண்ணி காட்டவா? 5040 எடுத்து 12 வகுக்கலாமா? நம்ம அடித்து 2 அடித்து போடுவோம். 9 புரியும். 17 மாதிரி தெரியாதுன்னா அடிச்சுக்கலாம். 25 220 9 அடிப்போமா? அடிங்க. 2 18 72 8 72 250 வருதா? சரி. அதே 5040 பதினெல்லாம் வகுத்து பாருங்க. நம்ம நம்ம திரும்பலாம் இப்படியும் போட்டுக்கலாம். 2 அடிங்க. 7 14 அதே நம்பர் தான். 2 2 4 2 10 2 4 0 7 அடிப்போமா? 3 21 42 6 42 0. 2 வித்தியாசம் பாருங்க. 360ல் 280 போக 80 கிடச்சிச்சுன்னா டிக் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். எல்லா நம்பரும் வகுப்படாது. வகுத்து பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். 18 வகுப்படணும், 14 வகுப்படணும். 2க்கு மீசி மரத்தில் வகுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான கணக்கு தான். 300 பக்கங்கள் அளவுள்ள ஒரு புத்தகத்தில் பக்கங்களுக்கு எண்களின் எத்தனை எண்கள் தேவைப்படுது? இப்போ எண்கள் கேட்டிருக்காங்க. நம்ம புக்கில் பார்த்துருப்போம். 1லேருந்து ஒரு 360 பக்கம் வரைக்கும் நம்பர் குறிச்சிருப்பாங்கல்ல. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 இதெல்லாம் 1 டிஜிட், அப்புறம் 2 டிஜிட்டாக மாறிடும். அப்படி கணக்கு போகணும் இந்த கணக்கு. சரிங்களா? கவனிங்க, இப்படி தான் போட்டாகணும். டோட்டலாக எவ்வளோ பக்கம்? 300 பக்கத்தில் நம்பர் குறிச்சிருக்காங்க. எப்படி குறிப்பாங்க? 1லேருந்து 9 வரைக்கும் ஒரு இலக்கம், 10லேருந்து 99 வரைக்கும் ஈர் இலக்கம் 2 டிஜிட். 300 அப்போ 100லேருந்து 300 வரைக்கும் 3 இலக்கம். ஷார்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு இலக்கத்தில் 9 நம்ம எண் இருக்கு, 9 எண்கள். அப்போ 9 × ஒரு இலக்கம் 9 நம்பர் இருக்கும். அடுத்தபடியா 100க்கும் 10க்கும் 99 எத்தனை நம்பர் இருக்குன்னு சொல்லுங்க. 10க்கும் 99 இடையில எத்தனை நம்பர் இருக்கும் பாருங்க? 90 நம்பர் இருக்கும். ஏன்னா 99ல் 10 கழிச்சா 89, அந்த 10ஐயும் சேர்த்துங்க. அப்போ 90 நம்பர் இருக்கும். அது ஈரிலக்கம். 90 × 2 180 எண்கள் இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஃபார்மா இல்லாத கணக்குங்க, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. 100லேருந்து 300க்குள்ள எத்தனை இலக்கம்? 3 இலக்கமா? எத்தனை நம்பர் இருக்கும்? 300ல் 100 கழிச்சா 200. அந்த 200ஐயும் அந்த 100ஐயும் ஒரு நம்பர் சேர்த்தா 201 நம்பர் இருக்கும். 99 10 கழிச்சா 89 ஒன்று சேர்த்துக்கிட்டோம். 201 இலக்க நம்பர் இருக்கும். அதில் இது 3 டிஜிட்டா? 3ஆல் பேருக்குங்க. 3 0 6 603. எல்லாத்தையும் கூட்டி பார்ப்போமா? ஒரு 603,
ஒரு 180 ஒரு 9 9 12 மீதம் 1 9 6 1 7 792 ஆன்சராக இருக்கும். இது கணக்காக போடணும்னா வேறு மெத்தடில் போடணும், ஃபேக்டரி வச்சு போடணும், ஃபேக்டோரியல் வச்சு போடணும். நான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கலாம். இதில் எப்படி 201 நம்பர்னா இந்த ஒரு ஃபார்ம் வச்சு போட்டு பார்ப்போமே. என்ன ஃபார்முலா சொல்லுங்கள்? ஏதாச்சும் ஒன்று போட்டு காட்டுறேன். இதை போட்டு பார்க்கலாமா? 10க்கும் 90 எத்தனை நம்பர் இருக்குன்னா L-A/D +1 ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க. ஏ இது எல் 99ல் 10 கழிச்சு டினா டிஃப்ரென்ஸ் ஒன்று தான் இருக்கும், +1 கழிச்சா 89 ஒரு 1 கூட்டினா 90 நம்பர் சொல்லியிருக்கோமா? ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இந்த கணக்கு ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க. இதை கணக்காக போடணும்னா பெருசாக இருக்கும், ஷார்ட்டாக தான் போட போகிறேன். கணக்காக போடணும் என்ன பண்ணலாம்? சரியான இதை நீங்கள் என்ன போட்டு பார்த்துங்க. சரியான கேள்விக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். தவறான கேள்வினா மொத்தம் 120 வினா அழைச்சிருக்காங்கன்னா 126ல் எக்ஸை கழிச்சு கணக்கு போடணும். இதை 2ஆல் பெருக்கணும். தவறுக்கு மைனஸ் பண்ணுறாங்க. நம்ம ஷார்ட்டாக போட்டுக்க போகிறேன், கவனிங்கம்மா. ஏன் எடுத்துக்குமா? 45 கொஸ்டின். இது என்ன கொஸ்டின்னா சரியாக விடையளித்தது. அப்போ தவறு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, தவறான விடையளித்தது மொத்தம் 120 கொஸ்டினில் 45 கொஸ்டின் போக 10ல் 5 கழிச்சு 5 11ல் 75 கொஸ்டின் தவறுன்னு சொல்லியிருக்காங்க. சரியான கேள்விக்கு 2 மதிப்பெண் கொடுக்குறாங்க. அப்போ ப்ளஸில் நம்பர் போட்டுக்கணும். 90 மார்க் கிடச்சிச்சு. தவறுக்கு அரை மதிப்பெண் கம்மி பண்ணுறாங்க, அதாவது அரை மதிப்பெண்ணோ மைனஸில் போடுறாங்க. இந்த 2ஆல் அடிக்க முடியாது, புள்ளியில் வந்துருச்சு. ஆனால் மொத்தமாக எத்தனை மார்க் கிடைக்கிது? 45. இதை அடித்தா புள்ளியில் வருமா? அப்போ முழு நம்பராக கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்போ ஏ ஆன்சர் தப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா? பி கவனிங்க, 42 இது சரியான கேள்வி. அப்போ தவறு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மொத்த கொஸ்டின் 120ல் ஒரு 42 போக 10ல் 2 கழிச்சா 8 11ல் 7 78 கொஸ்டின் தவறு. நல்லா கவனிங்க. மார்க்கு 42 கொஸ்டினுக்கு 2 மார்க்கு கொடுக்குறாங்க. அப்போ ப்ளஸில் ஆன்சர் வரும். 78 கொஸ்டினுக்கு அரை மார்க்கு மைனஸ் பண்ணுறாங்க. இதை அடித்தா 39ங்க. 39 மைனஸில் வருது. கழிச்சு பாருங்கள். 14ல் 5 9 கழிச்சா 5 7ல் 3 கழிச்சா 4 45 மார்க்கு வாங்கிட்டாரு. அப்போ ஆன்சர் 42. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது போல் கணக்கை போட்டுக்கலாம். நம்ம கணக்காக போட்டால் பெருசாக இருக்கும், இப்படி ஷார்ட்டாக போட்டுங்க. சரிக்குன்னா ப்ளஸ்ஸு, தவறுக்குன்னா மைனஸ், 2 கழிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின் 10th புக்கில் இருக்குங்க. 5 5ன்னு இருக்கு, 3 3ன்னு இருக்கு, ஒரு நிறைய கொஸ்டின் இருக்கு. 3 3ன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்புறம் 1 1ன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. 6 6ன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது ஒன்றா கேட்பாங்க. 6 66ன்னு இந்த 3 மாடல் இருக்கு. இதுக்கெல்லாம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, இது ஏபியில் இந்த கணக்கு வரும், சாரி ஜிபியில் இந்த கணக்கு வரும், ஏபியில் ஜிபியில் வரும். நம்பரு கூட போனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏ r⁴n - 1 r - 1. நான் கணக்காக போட போகிறேன், ஷார்ட்டாக தான் போட போகிறேன். நல்லா கவனிச்சிங்க. 5 இப்படி தான் நம்பர் இருக்கும். ஒரே நம்பராக இருந்தால் நம்ம கணக்காக போட இல்லாட்டா ஒன்று ஷார்ட்டாக போட்டுட்ருக்கேன். 5 கீழே போட்டுங்க, 5 எழுதிட்டு 9 கீழே போட்டுங்க. அதான் 10 - 1 வரும். ஏயும் 10 தான் இருக்கும், ஆறும் 10 தான் இருக்கும். 1 போட்டுங்க, கீழே 10 - 1 போட்டுங்க. மைனஸ் என்ன மாறும்? ஏன்னா 5 வெளில எடுத்தால் 1 1 போயிட்டு இருக்கும். 9ல் பிறகுனா 9 99 போயிட்டு இருக்கும். 9 10 - 1 போடலாம், 100 - 1 போடலாம். 10th புக்கில் பார்த்துங்க, இந்த நம்பர் வந்துருக்குமா? 5/9 10 10⁻n - 1/9 - n. இப்படியே விட்டுறலாம். இது ஆன்சராக இருக்கும்னா பாருங்கள். அப்படி எந்த ஆன்சர் இருக்குன்னு பார்த்துங்க. 5/9 10 10. ஓகே, இது ஆன்சராக இருக்கா? ரைட்.
இல்லை சில பெருக்கி போட்டிருப்பாங்க 5 10 50 அப்படி பெருக்கியோட போட்டிருக்கலாம். சரியா? 5 10 50 9 81 5 80 9 போட்டிருக்கலாம். இப்போ இந்த கணக்கு என்ன ஆன்சர் இருக்குன்னு பார்ப்போமா? இப்போ 3 3 போனால் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுத்துரும். அப்படி கணக்கில் 3 3 போனால் என்ன ஆன்சர் வரும்னா ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுவோம். இதுக்கான ஃபார்முலா எல்லாத்துக்குமே AR/n -1 R -1 தான் ஃபார்முலா இருக்குமா? SN போட்டுங்க, 3 போட்டு கீழே 9 போட்டுங்க. ஏயும் 10 இருக்கும், ஆறும் 10 தான் இருக்கும். அப்போ 10 போடுங்க, 10 பவர் என்னன்னு போடுங்க, -1 போடுங்க, 10 -1 போடுங்க, லாஸ்ட்டாக -n போட்டுங்க. அந்த 1 மைனஸாக போகும். இதை அடிச்சிலோட போடுவாங்க. 1/3 10 10n -1/9 -n இப்படி போட்டு முடிச்சுக்கலாம். சரியா? ஓகே. 6னா 6 9 வரப்போகுது. இதெல்லாம் மாற போகல. எல்லா கணக்குக்குமே இது அத்தனை கணக்குக்குமே இது மாறாது. 10 10 பவர் n -1 10 -1 -n தான் எல்லாத்துக்கும் ஆன்சராக இருக்கும். இந்த நம்பர் மட்டும் 3 இருந்தால் 3/9 5 5/9. ஓகேவா? சரி. ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க. என்ன தொடர்? பிபனாசி தொடர்னு பேர். நம்ம கூட்டுத்தொடர் பார்த்துருக்கோம், ஏபி. பெருக்குத்தொடர் பார்த்துருக்கோம், ஜிபி. இது அப்புறம் 7 நம்பர்லாம் பார்த்துருக்கோம், 7 நம்பர் தொடர் எல்லாம் பார்த்துருக்கோம். இது என்ன பேர்னா பிபனாசி தொடர். ஒரு கொஸ்டின் வந்து எடுத்தது. இது எப்படின்னா 1 1 1 1 கூட்டினா 2 வரும், 1 2 கூட்டினா 3 வரும், 2 3 கூட்டினா 5 வரும், 5 3 8 வரும், 8 5 13 வரும். இப்படியே போயிட்டு இருக்கும். ஃபஸ்ட்டு 1 1 தான் ஆரம்பிக்கணும். 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 மொத்தம் 10 உறுப்பு கேட்டிருக்காங்களா? 1 2 3 4 5 6 7 தான் இருக்கு. 8 13 கூட்டுங்களா? 21 வருமா? 21 போடுங்க. அப்புறம் நீ கூட்டுங்க. 21 ஒரு 13 சேர்ந்தா 34 வருமா? 34 போட்டுங்க. 1 2 3 6 8 9 வந்திருக்கா? அடுத்தது 34ஐயும் அதுக்கு முதல்ல நம்ம 21 கூட்டுவோமா? 5 55 வருதா? சாரி 55. ஓகே. 10 உறுப்பா? 1 2 3 4 5 6 7 8வது உறுப்பு தான் இது. 10வது உறுப்பு என்ன கேட்டிருக்கு? வித்தியாசம், டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்களா? வித்தியாசம் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன்னைக்கு கழிச்சு போடுமா? 55ல் 21 கழிச்சிருங்க. 4 3 34. இங்கே 34 இல்லை. அப்போ நன் ஆஃப் திஸ். பீபாயத்தோட என்ன அர்த்தம்? 1 1 போட்டுங்க. 1 1 2 1 2 3 2 3 5 5 3 8 8 13 13 21 21 13 34 31 21 கூட்டினா 5 55. என்ன கேட்டிருக்கு? 10வது உறுப்புக்கும் 8வது உறுப்புக்கும். இதான் 10வது உறுப்பு 55, 8வது உறுப்பு 21. கழிச்சோம்னா 34 வருது. ஓகேவா? ரைட். சரியான பார்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க. புக்கில் உள்ள கணக்கு. 1 இருக்கு. 3 3 3 என்ற தொடர் வகைன்னு கேட்டிருக்காங்க. அது ஏபியா? ஏபினா உங்களுக்கு தெரியும் கூட்டுத்தொடர்னு பேரு. ஏபினா கூட்டுத்தொடரா? ஜிபினா பெருக்கு தொடர். 2 கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுத்துருக்காங்க. இப்போ கணக்கு எழுதிக்கலாமா? 3 3 3 இப்படி எழுதிக்கிட்டு ஏபிஆர் தான் என்ன அர்த்தம்? இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்லங்க, இது நீ கழிச்சு பார்ப்போமா? 3ல் 3 போக 0 வருது. D2னா இதை கழிச்சு போடணும். 3ல் 3 போக 0 வருது. இப்படி ஈக்குவலாக வந்தால் அது ஏபி. அவசரப்பட்டு ஏபின்னு டிக் பண்ணாதீங்க. அடுத்து செக் பண்ணுவோம், ஜிபிஐ செக் பண்ணுவோம். ஜிபிக்கு என்ன ஃபார்முலா? ரேஷியோ வகுத்து போடணும். இதுக்கு டிஃபரன்ஸுக்கு ஃபார்முலா கழிச்சு போடணும், மைனஸ் பண்ணணும். வகுத்து போடலாமா? என்ன வகுத்து போடுவோம்? 6 வச்சுக்கோ. 3/3 அடித்தா 1 வருது. இதை வகுத்து போட்டோம்னா 3/3 அது 1 வருது. ஈக்குவலாக இருக்குல்ல. அப்புறம் என்ன? அப்போ ரெண்டுமே ஏபி மற்றும் ஜிபின்னு போட்டாச்சு. நல்லா கவனிங்க. ஒரே நம்பராக இருந்தால்
1 1 1 2 2 2 3 3 3 ஏ எல்லாமே ஏபியும் ஜிபியும் இருக்கும். 0.123 விகிதம் ஒரு எண்ணு கேட்டிருக்காங்க அல்லது பின்ன எண்ணு கேட்டிருக்காங்களா? விகிதம் ஒருனா ரேஷனல், பின்னம்னா ஃப்ராக்ஷன். இது கணக்காக போடணும்னா 9th புக்கில் இருக்குது, நான் ஷார்ட்டாக போட்டுக்கிறேன். எப்படி கணக்கு போடணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.123 மேலே கோடு இருந்தால் அந்த நம்பரை 2 வாட்டி எழுதிக்கணும். சரி, கணக்கே போட்டுருவோம். 3 நம்பர் கோடு இருந்தால் 100 பெருக்குங்க, சாரி 1000 பெருக்கணும். 1 நம்பர் கோடு இருந்தால் 10 பெருக்கணும், 2 நம்பர் இருந்தால் 100, 3 நம்பர் இருந்தால் 1000. இங்கே பெருக்குனா 1000 எக்ஸா, இது 1000 பெருக்கணும் என்ன ஆகும்? 1000 இன்டு 0.123 பெருக்கும்போது புள்ளி 3 0க்கு 3 வருமா? அப்போ 123.123 வரும். ரெண்டு கழிக்க போகிறோம். 1000 எக்ஸில் எக்ஸை கழிப்போமா? அந்த நம்பர் என்ன இருக்கு? 123.123. இங்கே எக்ஸு 0.123 ஒன்று ஈக்குவலாக எழுதுனா போதும். மைனஸ் பண்ணுவோமா? $999 ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் 0 0 0 123 வருமா? 0 அடிச்சிருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 123.999 3 அடிக்கலாம். 4 12 1 3 3 3 3 3. ஆன்சர் 41/333. ஆனால் எக்ஸாம்பிள் இப்படிலாம் போட வேணாம், ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? ஒரு ஷார்ட் மெத்தடு, ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு நம்பர் கோடு இருந்தால் இதுக்கு ஆன்சரு நம்பரை போட்டு ஒரு 9 போட்டுக்கணும். நம்பர்னா 3/9 அடித்தா 1/3 போட்டுங்க. இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தான். 45 போட்டு கோடு போட்டிருந்தா இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? அந்த நம்பரை எழுதி 999 போட்டுங்க. அதாவது 45/99 9 அடிக்கலாம். 45 1199. இப்போ இந்த கணக்கு வந்துருமா? 3 நம்பர் மேலே கோடு இருக்கு. இதுக்கு ஆன்சர் அந்த நம்பர் என்ன இருக்கும் எழுதி 3 9 போட்டுங்க. 123/39. ஒரு கோடு இருந்தால் ஒரு 9, 2 நம்பர் கோடு இருந்தால் 2 9, 3 நம்பர் கோடு இருந்தால் 3 9 அடிச்சோம்னா 4 12 1 3 3 3 3 3. சரியா? ஓகே, அவ்வளோ ஆன்சர். இந்தமாரி எவ்வளோ நம்பர் இருந்தாலும் போட்டுக்கலாம். இது ஒரு கொஸ்டின் உள்ள கணக்கு தாங்க, நல்லா கவனிச்சுக்கணும். முடிவு தசமம்னா வகுத்தோம்னா நம்பர் முடிஞ்சிடணும். உதாரணமாக எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ 1/5 இருக்கு. 1 5ஆல் வகுத்தோம்னா வகுப்படாத புள்ளி 0 2 10. இப்படி முடிஞ்சு போச்சா? இதுக்கு பேர் தான் முடிவுறுன்னு பேர். முடிவுறு தசமயன். இன்னொரு எக்ஸாம்பிள் கவனிங்க. 1/3 இருக்கு. 1 3ஆல் வகுக்க போகிறோம். புள்ளி 0 3 9 1 0 3 9 1 0. இது முடியவே முடியாது, எப்பயுமே முடியாது, அப்படியே போயிட்டு இருக்கும். இது பேர் தான் முடிவுறா. தசமனா டெசிமல் பேர். நம்ம ஒவ்வொன்றையும் வகுத்து பார்க்க முடியாது, அதுக்கு நேரம் கிடையாது. இது எப்போ வகுக்கிறது, எப்போ வகுத்து போடுறது, அதனால ஒரு மெத்தட் ஷார்ட்டாக போட்டுக்கலாமா? முடிவுனா 0 மீதி வரணும், முடிவுறாதுன்னா அப்படியே போயிட்டே இருக்கும். சரியா? நம்ம ஷார்ட்டாக போட்டுக்க போகிறோம். 5/21. இது பேரு நியூமரேட்டர் டினாமினேட்டர், பகுதி தொகுதி. இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கணுங்க. அதை வகுக்கிற நம்பரு 2 5 இருந்தால் மட்டும் அது முடிவுறு. வேறு நம்பர் தான் முடிவுறாது. இதை வகுத்தோம்னா 3ஆல் வகுக்க முடியும். 7 3. இது வந்தால் முடிவுறு. முடிவுறுனா 2 பவர் 5 பவர் இப்படி வரணும். இல்லை 7 வந்துச்சா இது ஆன்சருக்கு வாய்ப்பு இல்லை, நீ வகுத்து பார்த்துங்க, முடிவு வராது.
பி ஆன்சர். 5 மீ 32. நம்மளுக்கு எதை எடுத்துக்க போகிறோம்? பகுதி எடுத்துக்கணுமா? பகுதி 32. 2 அடித்தா 16, 2 அடித்தா 8, அடித்தா 4, 2 வந்தாலே அது முடிவுறு தான். அப்போ 32 வந்து 2ஓட பவராக இருக்குது. அப்போ இது முடிவுறாக இருக்கும் கண்டிப்பாக. பாக்கிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. சிஏ செக் பண்ணிக்கோ. 27 வகுத்தோம்னா என்ன வரும்? 9 27, 3ல் வருது. 3 வந்தாலே அது வாய்ப்பு இல்லை. 63 எடுத்துக்கோ. இணைய போட்டுக்குமா? எடுத்து 3 அடித்தோம்னா 2 மாதிரி 21. இப்படி 3 7 வந்தால் அதுவும் தப்பு தான். 2 அல்ல 5 வந்தால் மட்டும்தான் அது முடிவுறாக இருக்கும். இதை வகுத்து பார்த்துங்க, மீதி 0 வந்துடும். பாக்கியெல்லாம் வராது. சொல்ல புரியுதுங்களா? எந்த நம்பர் பகுதி நம்பரு 2ஓட அடுக்காவோ 5ஓட அடுக்காவோ இல்லை 2 சேர்ந்தோட வரலாம். தனித்தனியாக வந்தாலும் ஓகே, சேர்ந்து வந்தாலும் ஓகே. அது மட்டும் தான் முடிவுறாக இருக்கும். வேறு நம்பர் வந்தால் 3 7 எது வந்தாலும் தப்பான ஆன்சராக இருக்கும். அது முடிவுறா. ஏபிசி எல்எம் என்பன ஒரு ஏபி வரிசையில் இருப்பின் A-4B + 6C - 4L + M கேட்டிருக்காங்க. இது ஒரு கொஸ்டின் எடுத்த கணக்கு தான். ABCLM என்னது என்பன ஒரு ஏபி. ஏபின்னா என்ன தொடருங்க? கூட்டுத்தொடர். நம்பர் கூட்டிகிட்டு இருக்கணுமா? நம்மளாம் நம்பர் போட்டுக்குமா? ஒரு 2 போட்டுக்குவோம், அப்புறம் ஒரு 4 போட்டுக்கலாம், அப்புறம் 6 8 10. அவ்வளோதானா? 6 நம்பர் இருக்கா? 3 5 நம்பர் இருக்கு. ஓகே. இல்லை 1 2 3 4 5 போட்டுக்கலாம். வித்தியாசம் எத்தனை இருக்கணும்? இங்கே 2 கூட்டியிருக்காங்க, இங்கே 2 இங்கே 2. அப்படி இருந்தால் தான் அது பேர் ஏபி. ரைட். அதுக்கு 1 2 3 போட்டுக்கலாமே, பெருசாக இருக்குமே. சரியா? இவ்வளோ பெருசாக போட்டுக்கிட்டு வரையிருங்க. இதுவும் ஏபி தானே உங்களுக்கு. 1 2 3 4 5 இதுவும் வந்து ஏபி தான். ஏன்னா நம்பர் 1 1 கூட்டியிருந்தாலும் ஏபி தான். டிஃபரன்ஸ் 1 இருந்தாலும் அதுக்கு பேர் ஏபி. ரைட். என்ன கேட்டிருக்கு பாருங்க? A-4B + 6C 4L + M கேட்டிருக்கா. ஏக்கு என்ன கொடுக்கணும்? ஏக்கு 1 கொடுங்க, ஏக்கு 1 கொடுங்க, பிக்கு 2 கொடுங்க, சிக்கு 3 கொடுங்க, எல்லுக்கு 4, எம்முக்கு 5. சரி. 4B2 சி வந்து 3, எல் வந்து 4, எம் 5. 1 பெருக்கு பிராக்கெட்னா பெருக்கு 8, 6 18, 2 16 + 5. ப்ளஸ் எல்லாம் கூட்டுவோமா? கூட்டுங்க அப்படியே. 18 19 19 5 24. இது 0 தான் வரும். 8 16 24 கழிச்சா 0 வரும். அப்படி தான் செட் பண்ணி வச்சுருப்போம் ஆன்சரை. ஓகே. உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து ஒரு வீடியோ கொடுத்தோம். ஃபஸ்ட் வீடியோ 6லேருந்து 8. இது 6 7 8 10 வரைக்கும் உள்ள கணக்கெல்லாம் இதில் இருக்குது. பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேருமே பார்த்துக்கலாம். சரியா? நிறைய கணக்கு போட்டு காட்டியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்? 10th புக்கு 9th புக்கு எடுத்து அந்த எக்ஸாம் சம் எக்ஸசைஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். இந்த மாடல் வச்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.